பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தர் ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதன் மூலம் தேவநாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமக்கு தந்திருக்கும் இன்றைய நாளின் இந்த வார்த்தை மார்க்கு புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். ஹல்லேலூயா. மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். தேவப்பிள்ளை, இந்த நாட்களில் சாப்பிட்டாலும் திருப்தியே இல்லை. என்ன சாப்பிட்டாலும் வேஸ்ட் பாக்ஸில் போட்ட மாதிரி. ஏன்னா உடம்புக்குள்ள சாப்பிட்ட ஆகாரத்துக்குள்ள பலன் உள்ள வாலிப பிள்ளைகளுக்கு நிறைய உள்ள போக முடியல. பசங்களுக்கும் தேவப்பிள்ளை ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, நம்ம பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்குறது தேவ சமூகத்தில் நம்ம ஜெபிச்சு வளர்க்கணும். ஹல்லேலூயா. ஒழுக்கம் உயர்வு தரும். அதான் அந்த ஒழுக்கத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். நம்ம என்னன்னா ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன ஸ்டேஜ், என்ன கேம்ல பிள்ளைகளுக்கு கொண்டு போகணும், என்ன பயிற்சி கொடுக்கணும், என்ன செய்யணும், என்ன சத்தான ஆகாரம் கொடுக்கணும். அந்த சத்தான ஆகாரம்லாம் பிள்ளைகளுக்கு சரீரத்தில் இருக்குதா யோசித்து பாருங்க. பிள்ளைகளை பார்த்தா நிறைய இடங்களில் கேம் விளாண்டுட்டு கை காலம் இப்பவுமே நடுங்குது. வயசை பார்த்தா 15 வயசு, 14 வயசு, 16 வயசு. ஆனால் கை கால் பார்த்தா நரம்பு தளர்ச்சி வந்த ஜனங்களை மாதிரி கை துடிக்குது, கால் துடிக்குது. பிள்ளைகளை திடீர்னு நம்ம பார்த்தா ஐயோ இவ்வளோ நம்ம வேல்யூ நம்ம சாப்பிடாதையும் காரியம் இல்லை. நம்ம பிள்ளைகளை சத்தான ஆகாரத்தை கொடுக்கணும்னு சொல்லி சத்து நிறைந்த ஆகாரத்தை நம்ம கொடுத்தா அந்த பிள்ளைகள் நிறைய பேர் பிரேயர் ரிக்வெஸ்ட் தராங்க, பாஸ்டர் நாங்கள் எவ்வளோ சத்தான ஃபுட்டே கொடுக்குறோம். ஆனால் பிள்ளைய பார்த்தா கேம் விளாண்டுறது, திரும்பி பார்த்தா காலை இங்கே இழுக்குது அங்கே இழுக்குது. எவ்வளோ மெடிசன் வாங்கி கூட பார்த்தா நரம்பு சின்ன வயசுல நரம்பு கம்ப்ளைண்ட் வருது, பிள்ளைகளுக்கு கண்ணு பிரச்சனை வருது, மெமரி பவரே கிடையாது. தாய் தகப்பன்மார்களை எடுத்து பேசுது, பயங்கர சவுண்டு. வீட்டுல அம்மா அப்பா ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை பேசுது. இதனை நம்ம ஜீன்ல வந்ததா நம்ம நினைப்போம். இல்ல நம்ம எங்க அம்மாவுக்கு அம்மாவை மாதிரி இருக்கா, என் பொண்ணு என் பையன் அப்பாவை மாதிரி, பாட்டி மாதிரி, தாத்தா மாதிரி, இதெல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். தேவப்பிள்ளை கவனமா இருங்க. ஒரு செல்போன்ல 90% பாவம் உள்ள ஏறுது. சும்மா இருக்க முடியல. எல்லாம் தேவைக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், நல்ல காரியத்தை யூஸ் பண்ண முடியும். நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம யாரு. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு பெற்றோரா இருக்கிறோம். அல்லது தேவப்பிள்ளை பெற்றோரா நம்மளும் எல்லாம் A to Z மாதிரி எல்லா லைனும் கடந்து தான் வந்திருப்போம். கவனமா இருக்கணும். நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க பிள்ளைங்களுக்கு. எல்லாத்துக்கும் ஒரு பெட்ரூம் கொடுத்துட்டாங்க. அம்மா அப்பாவுக்கு கூட இருந்து சேர்ந்து படுக்க தூங்குறது கிடையாது. அப்போ எப்படி இருக்க முடியும்? யார் என்ன பிள்ளைகள் என்ன செஞ்சிருக்கு நம்ம தெரியா செய்து இல்லை. ரொம்ப கவனமா இருக்கு. அதுக்குன்னு எல்லா பிள்ளைங்களும் குறை சொல்லல. நல்ல பிள்ளைங்க தேவ நம்மளுக்கு கொடுக்குற பிள்ளைங்க எல்லாம் நல்ல பிள்ளைங்க. ஆனால் நல்ல பெற்றோராக நம்ம இருக்கணும். அவங்களை எப்படி கருத்தாக வளர்க்கணும், எந்த ஸ்டேஜில் என்ன கொடுக்கணும், இதை கொடுக்கக்கூடாது கண்காணிக்கணும் தெரியணும். சும்மா பிள்ளைகளை ரிமோட்டில் வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்துல பிள்ளைகள் பாருங்க. இப்போ வந்து 14 வயசு, 16 வயசு, 17 வயசு என்னன்னு நினைக்கிறீங்க? அவங்க மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஜப குறிப்பு வருது பாருங்க. 17 வயசு பிள்ளை கர்ப்பிணியா இருக்குது. கேட்டால் ஏதோ ஒரு சந்த பொந்துல ஏதோ ஒரு கோயிலுக்கு முன்னால போய் நின்றுட்டு தாலி கட்டிட்டாங்களாம். எந்த பெற்றோர் கேட்க சொல்றதும் கீழ்ப்படியது கிடையாது. ஏன்னா சினிமா சீரியலுக்கு அடிமை. அதுல பார்த்தா இவ்வளோ பண்றாங்க, இதை பார்த்தா மோசமான இந்த காரியம் இருக்கு. இந்த சீரியல்ல பார்த்தா எப்படி குழந்தை ரெடி ஆச்சுன்னா அதை ஆபாஷம் பண்ணலாம், அடுத்த சீரியல்ல பார்த்தா எப்படி பண்ணலாம், இதுக்கு யார்ட்டையும் கவுன்சிலிங் கேட்காம என்ன செய்யலாம், தப்பான நிறைய காரியங்கள் இருக்கு. நம்ம கவனமா வளர்க்கல. அதுதான் காரணம். கண்காணிப்பாருங்க. தேவ சம கடவுள்கிட்ட நீங்க ஜெபிச்சிட்டீங்கன்னா நம்ம பிள்ளைகளை கடவுள் பார்த்துக்கிடுவாரு. நம்ம வாட்ச்மேன் மாதிரி ஒவ்வொரு தடவையும் பிள்ளைகள் போகும்போதெல்லாம் கேமரா மாதிரி கண்ணில் வச்சு போக முடியாது. ஆனா பிள்ளைகளுக்கு தெரியணும் நம்ம அப்பா அம்மா நம்மளை ஒழுக்கமா வளர்க்குறாங்க, நம்ம அவங்களுக்கு உண்மையா இருக்கணும். அவங்களுக்கு மட்டும் இல்ல, நம்மளை படைத்த கடவுளுக்கும் உண்மையா இருக்கணும். அப்படி இருக்கிறது என்ன செய்யணும்? நீங்க தான் சொல்லி கொடுத்து வளர்க்கணும். கடவுள்கிட்டையும் தனிமையா ஜெபிக்கணும். ஆண்டவரே, போகும்போது என் பிள்ளைய வண்டியில போகும்போது பாதுகாருங்க, என் மனைவியை பாதுகாருங்க, என் புருஷனை பாதுகாருங்க, எங்க அம்மா அப்பாவை பாதுகாருங்க. வீட்டுல எங்க அம்மா அப்பா ஒத்தைக்கு இருக்கிறாங்க, எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, எங்க அண்ணன் இருக்கிறாங்க, எங்க சொந்த பந்தங்கள்லாம் பாதுகாத்துங்க. நம்ம ஜெபிக்கணும். நீங்க யாரோ பாதுகாப்பாங்கன்னா அந்த உலகத்தை யாராலும் பாதுகாக்கவே முடியாது. கடவுளுக்கு மேல பொறுப்பு கொடுங்க நீங்க மத. ஹல்லேலூயா. தேவப்பிள்ளை அது மாதிரி இன்னொன்று புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் திருப்திங்கிறது மனுஷனுக்கு வராத ஒன்று. சிலவங்க பாருங்க, நைட்டு 2 மணிக்கு சாப்பிட தொடங்க, சில வியாதினாலும் சாப்பிடுவாங்க, அது 2வது. ஆனாலும் திருப்தி சாப்பிட்டோம்னா என்ன கிடைக்கணும்? ஆகா, நல்ல சாப்பாடு, திருப்தி அடைஞ்சிடும். ஆனா எத்தனை நேரம் சாப்பிட்டாலும் திருப்தி அடையாத ஜனங்கள் இருக்கு. அதே மாதிரி சிந்தனையில பாவத்தினால திருப்தி அடையாத நிறைய பேர் இருக்காங்க. குடும்ப வாழ்க்கையில திருப்தியே இருக்காது. ஐயோ, கல்யாணத்தை வேற இந்த மாப்பிள்ளை பதில் வேற ஹஸ்பண்ட் கிடவா, வேற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கலாமே, இந்த மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலாமே, அவங்க எப்படி சூப்பரா இருக்காங்க, இப்பவும் சூப்பரா இருக்காங்க, இப்பவும் கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம், எப்படி இப்பவும் கட்டிச்சு கொடுக்கலாம் பொண்ண தாயார அப்படி சொல்லுவாங்க சிலவங்க. ஏன்னா அப்படி யூத்தா இருக்கிறாங்க நிறைய பேர். அதெல்லாம் இல்லை, நமக்குன்னு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை எதுவோ அந்த வாழ்க்கையில சமாதானமா அந்த புருஷன் கூட அந்த மனைவி கூட வாழணும். அதுல ஒரு திருப்தி இருக்கணும். அதான் கடவுளுக்கு மேல திருப்தி வேணும். கடவுளையும் நம்ம தெரியல, கடவுளையும் நீ தேடிட்டே இருக்கிறோம்னா இன்னும் திருப்தி பட முடியல. திடீர்னு செத்து போயிட்டோம்னா எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். எப்படி பரலத்துக்கு போக முடியும்?
ஹல்லேலூயா. அதனால உங்களுக்கு கடவுள் என்னெல்லாம் கொடுத்துருக்காரோ அந்த ஆசீர்வாதத்துல திருப்தியா இருங்க. ஐயோ அந்த பிள்ளை எல்லாம் நல்ல மார்க் எடுக்குது, என் பிள்ளை மார்க் எடுக்கல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம பிள்ளை அப்படிதான் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதான் டியூஷன் சென்டர்ல விடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நல்லா சொல்லி கொடுங்க, இல்லாட்டி அதுக்கேற்ற மாதிரி ஒரு கோர்ஸ் அந்த படிப்பை ரெடி பண்ணி கொடுங்க. அவ்வளவுதான் உண்டு. அதுக்குள்ள பிள்ளைகளை ஒரு நாளும் பெற்றோர்கள் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா பிள்ளைகள் நம்ம கடவுள் தந்த கிஃப்ட். ஹல்லேலூயா. அது மாதிரி புருஷனும் நமக்கு தந்த கிஃப்ட்னு மனைவி ஏற்றுக்கொள்ளணும், மனைவி நமக்கு தந்த கிஃப்ட்னு ஏற்றுக்கொள்ளணும். இந்த அம்மா அப்பா வயிற்றுல தான் பிறக்கணும், அந்த அம்மா அப்பா வயிற்றுல பிறந்தா அவங்க பெரிய கோடீஸ்வரங்க, அவங்க வயிற்றுல பிறந்திருக்க மாட்டோம் அப்படி நினைக்க கூடாது. நம்ம இந்த அம்மா அப்பா வயிற்றுல தான் பிறந்திருக்கணும். அதான் நமக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் இந்த அம்மா அப்பா. ஹல்லேலூயா. அதனால எந்த சூழ்நிலையிலும் திருப்தியா வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் சொல்லி ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே இந்த செய்தியை பார்த்து கேட்கிற தேவ பிள்ளைகளை வாழ்க்கையில திருப்தி இல்லாத நிலை எதுலெல்லாம் இருக்குதோ அந்த நிலைமையிலிருந்து மாற்றி எல்லா காரியத்திலும் நீர் கொடுத்திருக்கிறதுல ஆண்டவரே திருப்தியாக வாழ ஆண்டவரை உதவி செய்வீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.